உலக நாடுகளின் ஆவலையும் எதிர்பார்ப்பையும் கூட்டியுள்ள அமெரிக்க அதிபர் டிரம்ப் பதவியேற்பு விழா குறித்து சில சுவாரஸ்யமான தகவல்களை அறியலாம். அமெரிக்காவில் பதவியேற்பு விழாக்கள் வரலாற்று ரீதியாக ஆழமான பாரம்பரியத்தை கொண்டதாக இருந்தன. 1933ஆம் ஆண்டு அரசமைப்பு திருத்தத்தை தொடர்ந்து பதவியேற்பு விழா ஜனவரி 20ஆம் தேதி நடத்தப்படுகிறது. அதிபரின் அதிகாரப்பூர்வ பதவியேற்பு விழாவை நண்பகலில் நடத்தும் வகையில் நிகழ்ச்சி நிரல் தயாரிக்கப்படும். அதிபர் தேர்தல் நடந்து முடிந்த 2 மாதங்களுக்கு பிறகு பதவியேற்பு விழா நடைபெறும். காரணம், புதிய அதிபர் நிர்வாக நடைமுறைகளை தெரிந்து கொள்வதற்காக இந்த 2 மாத இடைவெளி கடைபிடிக்கப்படுகிறது. பதவியேற்பு விழாவின் மிக முக்கிய பகுதி அதிபரின் பதவி பிரமாணமாகும். இந்த நாளின் ஒரே நிகழ்வாக இதை மட்டுமே அமெரிக்க அரசமைப்பு கொண்டுள்ளது. மற்ற நிகழ்வுகள் அனைத்தும் பாரம்பரியமாக நடத்தப்படுபவை. 1884ஆம் ஆண்டு முதல் பதவி பிரமாண உரை எந்த மாற்றமும் இல்லாமல் அப்படியே உள்ளது. அதில் அமெரிக்காவின் அதிபர் பதவியை நான் உண்மையாக நிறைவேற்றுவேன் என்றும், எனது சிறந்த திறனுக்கு ஏற்றவாறு அமெரிக்காவின் அரசமைப்பை பராமரித்து பாதுகாத்து தற்காப்பேன் என்றும் நான் உறுதியேற்றுக் கொள்கிறேன் என ஆங்கிலத்தில் இடம்பெற்றிருக்கும். அதிபராக டிரம்பும் துணை அதிபராக வான்ஸும் பதவியேற்கும் போது இருவரும் பைபிளில் தங்களின் கைகளை வைத்து சத்திய பிரமாணம் எடுத்துக் கொள்வர். இவ்வாறு செய்வது ஜார்ஜ் வாஷிங்டன் பதவிக்காலம் முதல் ஒருங்கிணைந்த சடங்காகிவிட்டது. பாரம்பரியமாக புதிய அதிபர் மற்றும் துணை அதிபருக்கு அமெரிக்க உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி பதவி பிரமாணம் செய்து வைப்பார்.